தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனத்திலே கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது. ஆமென். ஆனாலும் அவனிடத்திலிருந்து பொல்லாத சத்துருவினிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். கவனிச்சீங்களா? தேவன் நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை கடைசி காலத்தில் நடக்கும் காரியங்கள் என மத்தேயு 24 அதிகாரத்தில் இதே வார்த்தை எடுத்து சொல்லி இருப்பார். அதுல ஒன்று என்ன தெரியுமா? அன்றாட பலியை நீக்கி பாழாக்கு அருவருப்பை உள்ள வச்சிருவாங்க. காரியம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் தப்பான்னு தான் தோணும். சிறிய காரியங்களுக்கு இடம் கொடுத்தால் அது பெரிய பாவத்தில் கொண்டு போய் விடும். அதற்கு சிறந்த எக்ஸாம்பிள் தான் தாவீது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்பதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையா இருந்தது. மாலை வேளையிலும் மதிய வேளையிலும் இரவு வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையா இருந்தது. அப்படி தியானம் பண்ணி முறையிடுவதற்காக தாவீது தன் வீட்டு பால்கனியிலே நடந்து கொண்டிருக்கிறான். மாலை வேளையில மேலே பார்ப்பதற்கு பதிலாக கொஞ்சம் அப்படி கீழே பார்த்தான். பார்க்கறதுல என்ன தப்பு? சிறிய காரியம்தான். ஆனால் அது தாவீதை, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை, சத்ருவாகி கோலியாத்தை கொண்டவனை, சிங்கத்தையும் கரடியையும் வீழ்த்தினவனை ஒரு பெரிய பாவத்துக்கு நேராய் கொண்டு போய் விட்டது. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரத்தின் 8-9 வசனங்கள். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும். 4வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு உன்னை விலக்கி காத்துக் கொள்வா என்று சொல்லிவிட்டு ஒரு சம்பவத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் 7வது வசனம். பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனாள். அவ வீட்டுக்குள்ள போகல, அவ வீட்டுக்கு போகணும்னு போகல, அவள் வீட்டு வழியாய் நடந்து போனாள். அப்பொழுது இதோ வேசி நாடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். ஆமென். தந்திரமுள்ள ஸ்திரீ எதிர்பட்டு அவனை வஞ்சித்து அவள் வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போகிற காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவள் வீட்டுக்கு போகணும்னு அவன் போகல, அந்த வழியா தான் போனான். நாம் ஏற்கனவே மொபைல் பற்றி கேட்கும் போது நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது. ஒரு செய்தி வரும், அடுத்து பாட்டு வரும், அடுத்து ஒரு ஆல்பம் சாங் வரும், அடுத்து ஒரு சினிமா சாங் வரும், அடுத்து ஒரு சினிமா சீன் வரும். அது அப்படி போயிட்டே இருக்கும். அவள் வீட்டுக்கு போகணும்னு போகல, அந்த வழியாய் நடந்து போனான். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. விசுவாசிகளும் விதிவிலக்கு கிடையாது, பாஸ்டர்ஸும் விதிவிலக்கு கிடையாது. அங்க 30 வருஷம் பாரம்பரிய பெந்தேகோஸ்தே அவங்களுக்கும் விதிவிலக்கு கிடையாது. ஒரு மனிதனை எப்படி விழ வைக்கலாம், வீழ்த்தலாம், இதுதான் பிசாசினுடைய நோக்கம். அவனுடைய நோக்கம் இதுதான். அதனாலதான் எவ்வளவு துரத்தினாலும் போக மாட்டேங்கிறான். இயேசுவை அவனை அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லும் போது லூக்கா 4:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சில காலம் தள்ளி இருந்தானோ. என்னை இப்படி சொல்லிட்டார், இனி நான் இவர்கிட்ட வரவே மாட்டேன். அப்படியே போனா சில காலம் அவரை விட்டு போயிருந்தான். ஒருவனுக்குள்ளிருந்து பிசாசானவன் துரத்தப்படும் போது அது போய் அலைந்து திரிந்து திரும்பி வருவான். அப்படி வரும்போது அவன் வெறுமையானவனாய் காணப்பட்டால் அது போய் இன்னும் 7 பேரை கூட்டிட்டு வருமா.
அப்பொழுது அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை என்பது ரொம்ப மோசமாக இருக்கும் என்று இயேசுவே அதை தம்முடைய வாயினாலே சொல்லி இருக்கிறார். சில காரியங்கள் இதுலெல்லாம் என்ன இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். நாம மொபைலை ஹேண்டில் பண்றது வேற, மொபைல் நம்மளை ஹேண்டில் பண்றது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். 10 நிமிஷம் நான் மொபைல் பார்க்கணும்னு நான் எடுக்கிறேன். என்னால் 10வது நிமிஷத்தில் அதை வைக்க முடியும்னா நான் அதுக்கு அடிமையாகலைன்னு அர்த்தம். இல்லை அது என்ன இன்னொரு 10 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷத்துக்கு என்னை கொண்டு போகுதுன்னா நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம். தெரியாது தெரியாது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலே பார்வோன் பிடியில் இருந்தது ஆரம்பத்தில் தெரியல. நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. 430 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போ தெரிய ஆரம்பிச்சு தெரியுமா? ஒரு நாளில் சத்துரு அந்த நுகத்தை இருக்க ஆரம்பித்தான், ஒடுக்க ஆரம்பித்தான். பிசாசினுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. எங்கே அசுத்தம் இருக்கிறதோ அங்கே தேவனுக்கு இடம் இல்லாமல் போகிறது. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது 114வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமா இருந்துச்சாம். அப்படி பரிசுத்த ஸ்தானமா இருந்ததுனால கடல் கண்டு விலகி ஓடுச்சு. வெள்ளம் போல சத்துரு வரும்போது நான் ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கிறது, ஆவியானவர் எனக்காக கொடியேற்ற வேண்டும். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியானவர் மாம்சத்தில் வெளிப்படவில்லை. அவர் நமக்குள் இருந்து வெளிப்பட விரும்புகிறார். நம்முடைய கண்களின் வழியாய் அவர் பார்க்க விரும்புகிறார். நம்முடைய வாய் வழியாய் அவர் பேச விரும்புகிறார். எனவேதான் சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எதை பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்துக்குள் உங்களுக்கு அருளப்படும். காரணம், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார். நம்முடைய கைகள் மூலமாய் அவர் செயல்பட விரும்புகிறார். நம்முடைய கால்கள் மூலமாய் செயல்பட விரும்புகிறார். எனவேதான் ஃபாதர் அழகா இப்படி பாடி இருக்கிறாங்க, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. அவர் ஒரு காரியத்தை எனக்குள்ளிருந்து செய்ய விரும்பும் போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறதா. இவைகளில் ஒன்று இன்னொன்றை செய்ய விடாதபடிக்கு அது போராடி கொண்டிருக்கிறது என்று கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்குள் இருக்கிறவர் எனக்குள்ளிருந்து விடுதலையோடு செயல்பட வேண்டுமானால் நான் எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா? எந்த ஒரு காரியமும் என்னை தீட்டுப்படுத்த நான் இடம் கொடாதபடிக்கு கவனமா இருக்கணும். தீர்மானத்தில் பாருங்க, தானியேலை பாருங்க, அவன் கேட்கிறான். நாம் ஏற்கனவே கேட்டது போல அதுல எல்லா போஜனமும் அவனை தீட்டுப்படுத்துமா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது. நல்ல ஆரோக்கியமான போஜனங்களும் இருக்கிறது. எனவேதான் அதிலே பயிர் வகைகளை, ஆமென், பருப்பு போன்ற காரியங்களை தானியேல் கேட்டு வாங்குகிறார். அதுல நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் சிலவை தானியேல் பார்த்ததும் தெரிஞ்சிட்டு, இது நமக்கு ஆகாது, இந்த கிளாஸ்ல இருக்கிறது நமக்கு செட் ஆகாது. ராஜ பந்தியில போய் அமரும் போது கொடுக்கப்பட்டதை சாப்பிடணும். ஆமென். ஏன்னா பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கேட்கும் போது இல்ல அவங்களுக்கு இது பிடிக்கல அப்படி ஒதுக்கி வச்சா டீட்டெயிலா அவங்க கேட்பாங்க. கேட்கும் போது அதுக்கான காரியங்களை சொல்ல வேண்டும். ராஜ கோபத்துக்கு யாரும் உள்ளாகாதபடிக்கு எவ்வளவு மேக்சிமம் அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் அவங்களுடைய பெஸ்ட் கொடுப்பாங்க. இதுதான் ராஜ அரண்மனையில வேலை பார்க்கிறவங்களுடைய காரியம். ஆனா தானியேல் பார்க்கிறான், இல்ல இது என்ன தீட்டுப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்துக்கொள். வெரி நெக்ஸ்ட் வேர்ஸ் இப்படி சொல்லப்படுகிறது, பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாத்தையும் விட்டுரு. இது பொல்லாப்புன்னு தெரிஞ்சிட்டுனா அது என்னன்னு பார்ப்போம், நீ பார்க்காத. அதுதான் அந்த பேதையராகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தீனனான ஒருவன் அந்த வீட்டு வழியா போனால அது என்னன்னு போய் பார்ப்போம். எனக்கு யூடியூப்ல நன்மையை கொடுக்கிற வீடியோஸை விட பல மடங்கு அதிகமாய் தீமையை கொடுக்கிற வீடியோஸ் தான் இருக்கிறது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன்,
எப்பொழுது என்னை விட்டு கர்த்தர் தம்முடைய முகத்தை திருப்புகிறாரோ அப்பொழுது என்னில் இருக்கிற வெளிச்சம் விலகுகிறது. வெளிச்சத்தை உண்டு பண்ணினார், இருளை உண்டு பண்ணவில்லை. வெளிச்சம் இல்லாத இடத்துல இருள் நிரப்பிரும். தானியேல் பாபிலோனில் இருக்கும்போது தானியேல் என்ன காரியத்தில் உறுதியா இருக்கிறானா, என்னை தீட்டுப்படுத்தி என் தேவன் என்னை விட்டு போயிடக்கூடாது. போர்த்திபாரின் வீட்டிலே போர்த்திபாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்ய அழைத்த போது அந்த வீட்டில் வேற யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா யோசேப்பு எதுல உறுதியா இருக்கிறானா, என் தேவனுக்கு நான் தீங்கு செய்யக்கூடாது. சில நிமிடங்கள் என் மாம்சத்துல சில மகிழ்ச்சியை கொடுக்கிற இந்த பாவத்தை நான் செய்து குழியிலிருந்து என்னை தூக்கினவர், யாரும் இல்லாத போது என்னோடு இருந்தவர், என்னை இம்மட்டும் நடத்தி வந்தவர், இவர் என்னை விட்டு போகும்படியாய் என் வாழ்க்கையில நான் எதற்குமே இடம் கொடுக்க கூடாது என்பதில் உறுதியா இருந்ததுனால தான் யாக்கோபு எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பை பிளஸ் பண்ணும்போது சொல்லுகிறார், யோசேப்பு கனித்தருஞ்செடி. ஒரே ஒரு வாழ்க்கை என் அப்பா சொல்லிடணும், நீ எனக்கு பிரியமானவன். இயேசுவை பார்த்தீங்களா, தரையில் இருக்கும்போது கேட்டார், அதன் பிறகு மலையிலே ஏறி மகிமை வெளிப்பட்ட போது அதே சத்தம். நாளைக்கு அங்க போய் கேட்கணும்னா இன்னைக்கு இங்க கேட்டுறணும். என்ன வார்த்தை தெரியுமா, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.